ஹலோ திஸ் இஸ் ஃப்ரைடே ஈவினிங். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து எனக்கு மண்டையும் மனசு ஏதோ லாக் பண்ண மாதிரியே இருந்துச்சுங்க. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு, அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா மூளையும் மனசையும் செலவு பண்ணணுன்னு தான் சொல்கிறேன். ஸோ நான் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன். இந்த பட்டர்ஃப்ளை கிளிப் மற்ற நாளில் கண்ணு முன்னாடியே கிடைக்குங்க. அன்றைக்கி தேடுனேன், கிடைக்கவே இல்லை. ஸோ சின்ன வயசில் என்னோடய அம்மாலாம் இந்த தண்ணி ஜடை போடுவாங்க, அதை தாங்க நானும் போட்டுட்டு கிளம்பிட்டேன். அதே மாதிரி இந்த ஹேர் ஸ்டைலுக்கு நீங்கள் இன்னமும் என்ன பேர் சொல்லுவீங்க, அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்களா அந்த ஹேர் ஸ்டைல்லாம் அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். என்னோடய அம்மா இன்னமும் இந்த ஜடையை பற்றி அதிகமாக புராணம் பேசுவாங்கங்க. அப்போல்லாம் நாங்கள் எவ்வளோ தலக்கமாக பின்னி பூ வச்சு எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா, இப்போல்லாம் நீங்களும் தான் ஜடை போடுறீங்களா அப்படின்னு திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் வந்து என்னோடய யூடியூப்காக நான் முக்கியமாக இன்றைக்கி இந்த ஒரு பொருள் வாங்கியிருக்கேன், அதை உங்கள்கிட்ட காட்டணுன்னு தான் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் எப்பயும் போல் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு தாங்க கிளம்பணும். கோயிலுக்கு போனதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் மைண்டெல்லாம் ஒரு மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்புறம் அப்படியே எங்கள் கடைக்கு போயிட்டு அங்கே ஒரு சம்சாவை எடுத்து வச்சு சாப்பிட்டேங்க. இந்த வந்த புதுசில் இந்த ஸ்வீட் சாஸ்லாம் இது கொடுப்பாங்க, அப்போல்லாம் எனக்கு ரொம்ப சாப்பிடவே தோணாது. ஆனால் இப்போ நான் சாப்பிட்டேன், அதனால் அதை விட முடியல, அந்த டேஸ்ட் ஒட்டிக்கிச்சுன்னே சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பையன் இந்த கூகுள் பேட்டை பார்த்திங்கன்னா உள்ளே இருந்துச்சு போல், அது இங்கே தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து ப்ளேஸ் பண்ணுறான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.